அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டாள் வந்து அன்றைக்கி தான் பிறந்ததாக சொல்கிறாங்க. ஆண்டாளுடைய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். அதனாலேயே ஆடிப்பூரன்றது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த ஆடிப்பூரம் வந்து பெருமாள் கோவில்லையும் கொண்டாடுவாங்க, சிவன் கோவில்லையும் கொண்டாடுறாங்க. இது ரொம்ப விசேஷமானது. இந்த இந்த நாளில் வந்து நம்ம வந்து அம்பாளை வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஆண்டாளையும் சரி அம்மனையும் சரி நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இதில் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்கலாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு நம்ம வளையல் முன்கூட்டியே வாங்கி கொடுத்து அதை நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்டோன்னா சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை தவிர நம்ம வீட்லேயும் ஒரு வழிபாடு செய்யலாம். அது என்ன வழிபாடுனா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அம்பாள் படமோ, நீங்கள் எந்த அம்மன் படம் வச்சுருக்கீங்களோ அந்த படத்தை வந்து தொடச்சி சந்தன குங்குமம்லாம் இட்டு பூமாலை போட்டு, பூமாலை இல்லைன்னா என்ன பூ இருக்கோ நம்மக்கிட்ட அந்த பூவை வச்சு பூவை சாத்திட்டு நம்ம வந்து வளையலை வந்து மாலையாக கட்டி அந்த அம்மனுக்கு வந்து சாத்திடலாம். சாத்திட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு, அதாவது ஒரு பாயசமோ சக்கரை பொங்கலோ நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோகம், ஏதாவது அம்மன் பாராயணம் நிறையா இருக்கு இல்லையா, அதில் எது வேணால் லலிதா சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி அம்பாள் எது வேணால் நம்ம சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி அம்மன்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து செஞ்சால் இன்னும் நல்லது. இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிடுவார், டைம் கிடைக்காதுன்னும் போது லேடிஸ் மட்டும் கூட இதை செய்யலாம். செஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி அம்பாள்கிட்ட இதை வேண்டிக்கணும். ரொம்ப வந்து ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தான். ஆனால் இது வந்து இதோட பலன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நைவேத்தியத்துக்கு பாயசம் சக்கரை பொங்கல் சொன்னேன் இல்லையா, அதோட ஒரு கலந்த சாதமும் வச்சு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்க சுமங்கலிகளை யாரையாவது கூப்பிட்டு உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அத்தனை சுமங்கலியை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கலாம். அதாவது மங்கள பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, வெத்தலை பாக்கு பழம், அது தவிர மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் வளையல். கண்டிப்பாக வளையல் வச்சு கொடுங்க. இன்றைக்கி வந்து வளையல் வச்சு தான் அம்பாள் நம்ம வணங்கியிருக்கோம் போது எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக வளையல் கொடுங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி வளையல் வாங்க கொடுக்க சொல்லியிருந்தல, அதுக்கப்புறம் அன்றைக்கே கொடுப்பாங்க, கொடுத்தா வாங்கிடுவாங்க. இல்லைனா மறுநாளாவது போய் கண்டிப்பாக அந்த அம்பாள்கிட்டேருந்து வளையல் வாங்கிட்டு வந்து கையில் போட்டுக்குங்க. கண்டிப்பாக அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து குழந்தை பேருக்கு மட்டும் இல்லை, திருமணத்துக்கும் நல்ல விஷயந்தான். இதே மாதிரி வேண்டினீங்கன்னா சீக்கிரமாக நல்லா வர அமையும். இது